ஒரு கட்டத்தில் பத்திரிக்கை அவங்க ஒரு டீலுக்காக போனாங்க சைன் பண்ணுறதுக்கு. அந்த டீல்லாம் சைனே பண்ணலை. கொஞ்ச நேரத்திலேயே ஜெலன்ஸ்கியை வந்துட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட பேசிட்டு தானே அப்புறம் அங்கே பேசியிருக்கணும். இவ்வளோ நாள் அமெரிக்கா நம்மளை சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ என்னடனா நேராக புட்டினுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 2014 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒபாமா இருந்தார் பிரசிடென்ட்டா, அடுத்தது ட்ரம்ப் பிரசிடென்ட்டா இருந்தார். ட்ரம்ப் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இனிமேல் வந்துட்டு அவர் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். உக்ரைன் பிரசிடென்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்வைட் பண்ணனால ஒயிட் ஹவுஸ்க்கு போனார். பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் முன்னாடியே மிகப்பெரிய சண்டைங்க. ஒரு சைடு ட்ரம்ப்பு, அது இல்லாமல் வைஸ் பிரசிடென்டான ஜேடி வேன்ஸு, இந்த சைடு ஜெலன்ஸ்கி. ஒரு கட்டத்தில் பத்திரிக்கை அவங்க ஒரு டீலுக்காக போனாங்க சைன் பண்ணுறதுக்கு. அந்த டீல்லாம் சைனே பண்ணலை. கொஞ்ச நேரத்திலேயே ஜெலன்ஸ்கியை வந்துட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. எங்கேருந்து? ஒயிட் ஹவுஸ்லேருந்து. இதுவரை இந்த மாதிரி ஒயிட் ஹவுஸில் நடந்ததே இல்லையா. எதனால் நடந்துச்சு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு ஜெலன்ஸ்கியை பயங்கரமாக புகழ்ந்தார். ஒண்டர்ஃபுல் பிரசிடென்ட்டுங்க, அவர் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஃபைட்டர் அப்படிலாம் சொன்னார். ஆனால் என்ன நடந்துச்சு? ஒயிட் ஹவுஸ்க்கே இனிமேல் திரும்பி வரக்கூடாது ஜெலன்ஸ்கி, பீஸ் வேணும்னா மட்டும்தான் அவர் இந்த சைடு வரலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும், இவர் தான் போய் வரவேற்கிறாரு ஒயிட் ஹவுஸில். 2 பேரும் அவ்வளோ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வெடிச்சுது? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோடைய ஆரிஜின் எங்கன்னா, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யாவுக்கு சமாதானத்தை கொண்டு வர போகிறோம், சீஸ்ஃபயரை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு விளாடிமிர் புட்டின்கிட்ட பேசுகிறார். டெலிஃபோனில் ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறார். அது பேசி வச்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசுகிறார். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டு பண்ணியது. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தானே அக்ரெசர், அவர் தானே நம்ம நாட்டை வந்து பிடிச்சாரு உக்ரைனை. இவ்வளோ நாள் யூஎஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எப்படி நேராக புட்டின்கிட்ட ஃபஸ்ட்டு பேச முடியும்? நம்மகிட்ட பேசிட்டு தானே அப்புறம் அங்கே பேசியிருக்கணும். இவ்வளோ நாள் அமெரிக்கா நம்மளை சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ என்னடனா நேராக புட்டினுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய வருத்தம். அது இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இதை பாருங்க, எப்படியும் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைன் தோற்று போயிடும், அதனால இதை முடிவுக்கு கொண்டு வரணும். ஆனால் உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு அப்புறமும் இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே அந்த பீஸ் கீப்பிங் மாதிரி மற்ற யூரோப்பியன் ஃபோர்ஸஸ்லாம் இருப்பாங்க, நேட்டோ ஃபோர்ஸஸும் இருப்பாங்கன்னு எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக சொன்னார், அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்லாம் வராதாங்க, நான் அவங்கவுங்க யூரோப்பை நீங்களே பார்த்துக்கோங்க, எங்களுக்கு நிறைய தலைவலி இருக்குது, நாங்கள் சைனாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு வந்து மிகப்பெரிய எரிச்சல். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், இவர் ட்ரம்ப் வந்துட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் வாழ்கிறாரு, அவருக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போகலன்னு. உடனே இவர் பதிலடி கொடுத்தாரு. அவர் ஒரு டிக்டேட்டருங்க, அவர் எலெக்ஷனே இன்னும் ஏன்னா எலெக்ஷன் டியூவாக இருக்குது. யாருக்கு? உக்ரைனுக்கு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ எலெக்ஷன் டியூவாக இருக்குது, அவர் ஒரு டிக்டேட்டரு, அவரால் நிறைய பேர் செத்து மடிகிறார்கள் அப்படின்னு போச்சுங்க. இதற்கு பின்னணி என்ன இருந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்துட்டு ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு டீல் போகிறதா இருந்துச்சு. அதாவது யூஎஸ்ஏக்கும் உக்ரைனுக்கும். யூஎஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதை பாருங்கங்க, உங்ககிட்ட ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வந்துட்டு பல பில்லியன் டாலர் ஒர்த்துங்க, அதெல்லாம் நம்ம சைன் பண்ணிப்போம், நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம், அதற்கு பதில் என்ன தரப்போறீங்கன்னு ஜெலன்ஸ்கி கேட்டதுக்கு, இதை பாருங்க, இத்தனை காலம் பல பில்லியன் டாலர் யூஎஸ் கொடுத்துருக்குல்ல உங்களுடைய வாருக்கு, அதற்கு பதில் தான் இது, ஃபியூச்சர் செக்யூரிட்டி கேரண்டிக்கெலாம் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனால் ஜெலன்ஸ்கி என்னென்னா, நான் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக எங்களுக்கு வந்துட்டு உக்ரைனை வந்து திருப்பி ரஷ்யா பிடிக்கக்கூடாது, அதனால நீங்கள் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும், அதாவது அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ இது 2 பேருக்கும் கொஞ்சம் காலமாகவே, அதாவது ஒரு 2 வாரமாகவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒத்துக்கிட்டாரு. யார்? ஜெலன்ஸ்கி. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக தான் அவர் அமெரிக்கா வந்தார். ஸோ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ், என்னங்க டிக்டேட்டர்னு சொன்னீங்களான்னு. உடனே இவர் சொல்கிறாரு, என்னது டிக்டேட்டரா, நானா அப்படி சொன்னேன்? இல்லையே, அடுத்த கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிட்டாருங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் ஜெலன்ஸ்கிய பயங்கரமா புகழ்ந்தாரு. அவர் பயங்கரமான பிரேவ் பர்சனு. கஷ்டப்பட்டு உக்ரைன பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் சொன்னாரு. அதற்கு அப்புறம் தான் இங்க டீலுக்கு வராருங்க. நேற்று அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து சேர்றாரு. சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து வழக்கம் போல இந்த ஹெட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்லாம் வந்தாங்கன்னா, இவரே வெளியில வந்து அந்த கார்ல இறங்கும்போது வரவேற்பார். அதே மாரி பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிய வரவேற்கிறார். பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா இந்த சூட்ல வருவாங்க. ஆனா, இவரு அந்த மாரி ட்ரெஸ் இல்லாம, வேற மாரி ஒரு அந்த மிலிட்டரி யூனிஃபார்ம் மாரி போட்டுட்டு வந்தாரு. அப்பயே வெல் ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சாரு ட்ரம்ப். ஆனா, சந்தோஷமா தான் உள்ள போறாங்கங்க. போன உடனே எப்பயுமே அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஸ்ஸ சந்திப்பாங்க. ஸோ பிரஸ்ஸ சந்திக்கிறதுக்காக பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி, பிரசிடென்ட் ட்ரம்ப் 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. மொத்த பிரஸ் இன்டர்நேஷனல் பிரஸ்ஸும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட், யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட்டான ஜேடி வான்ஸ் வந்து சைடுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட யுகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் வந்துட்டு ஒயிட் ஹவுஸ் போனாரு. அப்பயும் இதே மாரி தான் ஜேடி வான்ஸ் சைடுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. யுகே பிரைம் மினிஸ்டரும், யுஎஸ் பிரசிடென்ட்டும் பிரஸ்ஸ அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமாவே தான் ஆரம்பிச்சாங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த ஃபண்டு வந்துட்டு நெறைய தந்தாங்க யூரோப்ல அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொன்னாரு. உடனே ட்ரம்ப் சிரிச்சுக்கிட்டே, "நெறைய கிடையாது. கம்மியா குடுத்தாங்க. நாங்க தான் நெறையா குடுத்தோம்ன்னு." "இல்ல, இல்ல. தே கேவ் ஹியூஜ், ஹியூஜ்ன்னு" அவரு சிரிக்கிறாரு. உடனே இவரு முதுக தட்டிட்டு, "இல்ல, இல்ல. கம்மி, கம்மின்னு" எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட கேள்வி கேட்கிறாரு. "நீங்க ஏங்க சூட் இல்லையா உங்ககிட்டன்னு?" உடனே இவரு "ஏன்?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, நீங்க ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. யுஎஸ் பிரசிடென்ட்ட பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ அந்த புரோட்டோகால ஃபாலோ பண்ணலையே. டிரெஸ் கோடுன்றாரு." உடனடியா இவரு சொல்றாரு, "இல்லங்க, நான் வந்துட்டு இப்ப உக்ரைன் வார்ல இருக்கு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேணா சூட் போடுவேன். உங்கள மாரி கூட சூட் போடுவேன். விலை கம்மியா கூட போடுவேன்." அப்படின்னாரு. ஆனா உடனடியா ட்ரம்ப் உள்ள வந்துட்டு, அப்பயும் இவரு தட்டி குடுத்து, "அதெல்லாம் இல்லங்க. அவரு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கே. நல்லா இருக்காரே இவரு." அப்படின்னு சிரிச்சாரு. ஸோ அந்த கொஸ்டினையும் ட்ரம்ப் அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஈக்குவேஷன் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதற்கு அப்புறம் ஜேடி வான்ஸ் யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் பேச ஆரம்பிச்சாருங்க. அப்பதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, இதற்கு முன்னாடி யுஎஸ்ல ஒரு 4 வருஷமா ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் யார மீன் பண்ணாருன்னா, ஜோ பைடன. அந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங் இமேஜ்லாம் பிரஸ் முன்னாடி குடுப்பாரு. உக்ரைன புரொடெக்ட் பண்ணுவேன்லாம் சொன்னாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்துட்டு புடிச்சாரு. ஸோ உக்ரைனுக்கு பீஸ் வரணும்னா டிப்ளோமசி தான் தேவ. அந்த டிப்ளோமசிய இப்ப இருக்கிற பிரசிடென்ட்டான யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பால தான் முடியும் அப்படின்னு பேசும்போதே, டக்குன்னு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறுக்கிட்டு, நான் கேன் ஐ ஆஸ்க் சம்திங் அப்படின்னாரு. அதாவது நான் எதாவது கேட்கலாமான்னோனே, தாராளமா அப்படின்னு ஜேடி வான்ஸ் பதில் சொன்னாரு. உடனடியா ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாருன்னா, இந்த பாருங்கங்க 2014லயே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அவர் எத மீன் பண்றாருன்னா, 2014ல பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து கிரிமியாவ புடிச்சாரு. ஸோ 2014லயே ஆரம்பிச்சது. அப்ப வந்துட்டு ஜோ பைடன் கிடையாது. அப்போ உடனடியா இவர் வந்துட்டு ட்ரம்ப் இன்டர்வீன் பண்ணாரு. 2015லயா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா, இவர் வந்து 2016ல இருந்து இவர் பிரசிடென்ட். இல்ல, இல்ல 2014ல அப்படின்னு இவரு ஜெலன்ஸ்கி சொன்னோனே, ஆமாமா நான் தான் இல்லல்ல அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. ஆனா, உடனே ஜெலன்ஸ்கி சொல்றாரு. ஆனா 2014ல இருந்து 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒபாமா இருந்தாரு பிரசிடென்ட்டா. அடுத்தது ட்ரம்ப் பிரசிடென்ட்டா இருந்தாரு. அதற்கு அடுத்தது ஜோ பைடன் இருந்தாரு. இப்போ மீண்டும் ட்ரம்ப் வந்துட்டாரு. ஆனா, இவரு ஒண்ணுமே நிறுத்தல. போரையே நிறுத்தல. நடுவுல நீங்களும் இருந்தீங்க பிரசிடென்ட்டா. அதாவது யார மீன் பண்றாருன்னா ட்ரம்ப. அதற்கப்புறம் திருப்பி ஜோ பைடன் வந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, புட்டின் நிறுத்தவே இல்ல. நெறைய அக்ரீமெண்ட் நீங்க இருந்தப்போ கூட அவர் சைன் பண்ணாரு. சீஸ் ஃபயர்லாம் சைன் பண்ணாரு. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணார்ல. ஸோ அவர நம்ப முடியாது அப்படின்னு இவரு சொன்னாரு. சொல்லிட்டு உடனடியா ஜேடி வான்ஸ பார்த்துட்டு, ஜேடி ஸோ நீங்க சொல்றீங்கல்ல டிப்ளோமசின்னு. அந்த டிப்ளோமசி மூலமா போர முடிவுக்கு கொண்டு வர போறோன்னு. என்ன மாரி டிப்ளோமசிய நீங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவரு வந்துட்டு டிப்ளோமசி மூலமா நாங்க எல்லா சமாதானத்த கொண்டு வருவோம்னு சொல்லும்போது, நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. ஏன்னா 2014ல இருந்து ட்ரம்ப் இருந்தபோதே நெறைய சைன் ஆச்சு. ஸோ அந்த மாரி டிப்ளோமசி உதவாதுன்னு இவரு ஜெலன்ஸ்கி சொன்னார். ஸோ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது யாருன்னா, சந்தேகமே வேண்டாம் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இதே கொஞ்சம் அக்ரெசிவா இப்படி பேசினாரு. என்ன மாரி டிப்ளோமசின்னு. உடனடியா ஜேடி வான்ஸ்க்கு கோவம் வந்துருச்சு. நான் என்ன மாரி டிப்ளோமசி சொல்றேன்னா, இந்த வார் டிஸ்ட்ரக்ஷன் போய்க்கிட்டு இருக்கே, அத முடிவுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாரி டிப்ளோமசிய நான் சொல்றேன்.
அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஒயிட் ஹவுஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரசிடென்ட் வந்துட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமெரிக்கன் மீடியா முன்னாடி வந்துட்டு எங்களை நீங்கள் அக்யூஸ் பண்ண பார்க்குறீங்க. இது தப்பு. இப்போ கூட எங்களுக்கு தெரியும், உக்ரைனில் வந்துட்டு உங்களால் சோல்ஜர்ஸ்லாம் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு, யாரும் புதுசாக வந்து சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. What makes America a good country is America engaging in diplomacy. That's what President Trump is doing. In 2019, I signed with him the deal. உடனடியாக ஜெலன்ஸ்கி வந்துட்டு நீங்கள் எப்பயாவது உக்ரைனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே ஜேடி வான்ஸ் வந்துட்டு நான் உக்ரைன் வந்ததில்லை, ஆனால் வந்துட்டு நிறைய அதை பற்றி டிவிலெலாம் பார்ப்பேன், நியூஸ் பார்ப்பேன், அதை பற்றி நிறையா படிப்பேன், நீங்களே சொல்லுங்களேன், நான் சொல்கிறது தப்பா, டு யூ டிஸ்அக்ரி வித் மீ, அதாவது என்னோட அக்ரி பண்ண மாட்டீங்களா, இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரல அப்படின்னு கேட்டார். Do you disagree that you've had problems bringing people into your military? And do you think that it's respectful to come to the Oval Office of the United States of America and attack the administration that is trying to prevent the destruction of your country? First of all, during the war, everybody has problems. Even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have a war. Don't tell us what we're going to feel. உடனடியாக ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஆமாம் பிரச்சனை தான், வார்னாலே பிரச்சனை தாங்க வரும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ அதை பற்றி உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ஓஷன் இருக்குது. அவர் எதை மெயின் பண்ணுறாருன்னா ரஷ்யாவுக்கும், அதாவது யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. ஸோ நடுவில் உங்களுக்கு ஓஷன் இருக்குது. ஸோ இப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. காட் பிளஸ் அப்படின்னு ஒரு சாபம் போடுற மாதிரி போட்டாருங்க. அதாவது ஃப்யூச்சரில் ரஷ்யா எங்களெல்லாம் பிடிச்சிட்டு உங்களையும் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு. இதுவரை ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தவர், இது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு ட்ரம்ப்புக்கு. உடனடியாக சொன்னார், என்னங்க நாங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறோம், நாங்கள் அதெல்லாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சோம், நீங்கள் என்னென்னா எங்ககிட்ட டிக்டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனடியாக ஜெலன்ஸ்கி நீங்கள் தான் என்ன டிக்டேட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னார். ஸோ ட்ரம்ப்பை இது மேலும் எரிச்சல் படுத்தியது. அதாவது நீங்கள் தான் டிக்டேட் பண்ணுறீங்கன்னு உடனே ஒரு கோவமாக, இதோ பாருங்கங்க, நீங்கள் வந்து வாரில் தோத்துக்கிட்டு இருக்கீங்க, தோக்க போகிற வாரு, இப்போ ஒரே கார்டு, எல்லா கார்டும் முடிஞ்சு போச்சு, ஒரே கார்டு நாங்கள் தான் அப்படின்னாரு. உடனே ஜெலன்ஸ்கி வந்துட்டு நான் ஒன்றும் கார்டெலாம் விளையாடலைங்க, ஐ எம் சீரியஸ் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னாரு. அதாவது நாங்கள் கார்டெலாம் விளையாடலைங்க அப்படின்னு. உடனடியாக ட்ரம்ப் திருப்பி கோபம், என்னங்க கார்டு விளையாடலையா, நீங்கள் கேம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்களால் பல மில்லியன் மக்கள் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு கேம்பிளிங்கு, நீங்கள் வந்து அடுத்தது வேர்ல்டு வார் 3யும் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த கேம்பிளும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. உடனே ஜெலன்ஸ்கி அப்படிலாம் கிடையாதுன்னு ஜேடி வான்ஸ் குறுக்கிட்டார், அதாவது யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட். இதோ பாருங்கங்க, கொஞ்சமாவது ஒரு நன்றி இருக்கா, ஒரு தேங்க்யூ சொன்னீங்களா? போன எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போசிஷன் அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஆதரவாக நீங்கள் போய் கேம்பெயின் பண்ணீங்க. அமெரிக்கா வந்து இவர் என்னென்னா ஒரு கேம்பெயின் போனார். இதனால தான் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம அவங்க எலக்டாரல் ப்ராசஸில், ஏன்னா அவங்க அடிச்சுப்பாங்க, நம்ம போயிட்டு ஒரு சைடு போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் பண்ணிங்க. இருந்தாலும் பாருங்கள், இப்போ இருக்கிற ட்ரம்ப் பிரசிடென்ட் அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு. உடனடியாக பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்துட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சத்தமாக பேசுனா அதெல்லாம் கரெக்ட் ஆயிரும்லாம் நினைக்காதீங்கன்னு. உடனே ட்ரம்ப்புக்கு திருப்பி கோவம் வந்துச்சு. அவர்லாம் சத்தமாலாம் பேசலைங்க, நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு நாங்கள் தான் லாஸ்ட் கார்டு, எங்களை யூஸ் பண்ணலன்னா உக்ரைன் தோத்துரும் அப்படின்னாரு. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now. உடனே ஜெலன்ஸ்கி வந்துட்டு நாங்கள் தைரியமாக சண்டை போடுவோம், ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக பேசினார். உடனே ட்ரம்ப், எங்கே நீங்கள் தனியாக இருந்தீங்க, முன்னே இருந்தார் ஒரு ஸ்டூபிட் பிரசிடென்ட், அதாவது யாரை சொல்கிறாரு, இதெல்லாம் தவறான இது, பழைய பிரசிடென்ட் ஜோ பைடனை ப்ரெஸ் இதில் ஒரு ஸ்டூபிட் பிரசிடென்ட்றாரு ட்ரம்ப்பு. இந்த ஸ்டூபிட் பிரசிடென்ட் வந்து எவ்வளோ $1 பில்லியன் கொண்டு போனீங்க, மொத்த ஆர்ம்ஸ் யார்கிட்ட இருந்து, உக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் பிரேவ் தான், அதிலலாம் சந்தேகம் இல்லை, ஆனால் மொத்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்ததுங்க, நாங்கள் மட்டும் கொடுக்கலன்னா நீங்கள் வந்துட்டு 2 வாரத்தில் ரஷ்யா உங்களை முடிச்சிருக்கோன்னு. உடனே ஜெலன்ஸ்கி வந்துட்டு 2 வாரம் கிடையாதுங்க, 3 நாள், 3 நாள்லேயே முடிச்சிருவேன் தானே புட்டின் சொன்னார் அப்படின்னு சொல்லி மேலும் எரிச்சலை கிளப்பினார். ஸோ அதற்கு அப்புறம் ட்ரம்ப் வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு நன்றியே கிடையாது,
தேங்க்ஸே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்களோட பிஸ்னஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. அதற்கப்புறம் இவங்க எழும்பி போனாங்க. என்னென்னா சாதாரணமாக இதற்கு அப்புறம் தான் அவங்களுடைய நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வந்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்க. அதற்கப்புறம் உள்ளே போயிட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க. மீண்டும் வந்துட்டு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே போன உடனே எப்பயுமே வந்துட்டு 2 டிப்ளமேட்டிக் டீமும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்களாம். அதற்கப்புறம் லஞ்சா. ஸோ உக்ரைன் டீம் அவங்களுடைய ஒயிட் ஹவுஸில் அவங்க ரூம் போயிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் டீம், அதாவது ட்ரம்ப்பு, ஜேடி வேன்ஸ், ஸோ அவங்கெல்லாம் அவங்க ரூமுக்கு போயிட்டு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே என்ன முடிவு பண்ணாங்களான்னா, இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை வச்சு யூஸ் இல்லை, ஸோ நம்ம அவரை கிளப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் இங்கே வந்த உடனே உக்ரைன் டீம் ஜெலன்ஸ்கி உட்பட இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களாம். அது எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுவோம், எதுனா பேசி தீர்த்து போன்னு. ஆனால் மீண்டும் அது ட்ரம்ப்க்கு வந்தோடனே இல்லை அவரை கிளம்ப சொல்லிடுங்க, ஒயிட் ஹவுஸ் விட்டு கிளம்ப சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே கடைசியில் ஜெலன்ஸ்கியும் உக்ரைனுடைய அம்பாசிடரும் ஒரு காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன உடனே ட்ரம்ப் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இனிமேல் வந்துட்டு அவர் வர தேவையில்லை, பீஸ் வேணும்னா மட்டும் ஒயிட் ஹவுஸ்க்கு வரணும், இல்லைன்னா வர தேவையில்லை அப்படின்னு கோபமாக ஒரு இதை போஸ்ட்டை போட்டிருக்காருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவரை ஒயிட் ஹவுஸில் இந்த மாதிரி நடந்ததே இல்லையாம். எல்லா மீடியா முன்னாடி மீடியாலாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்களாம். சரி, இது யார் மீது தவறு? முதல் தவறு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கிங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ட்ரம்ப் ஃபஸ்ட்டு இவரை தட்டி கொடுப்பாரு, சிரிப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ் யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் சொன்ன உடனே என்ன சொன்னாருன்னா, இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஜோ பைடன் மாதிரி இல்லை, டிப்ளமசி மூலமாக தீர்த்து வச்சிருவாருன்னு சொன்ன உடனே அதை இவர் அப்ஜெக்ட் பண்ணி, ஏன்னா இவர் ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு, ஒரு டிப்ளமேட்டிக் இதை அவங்க சால்வ் பண்ணணும். இல்லை 2014 இப்படி நடந்துச்சு, அப்போ நடுவில் இவரும் இருந்தார், ட்ரம்ப் இருந்தார், ஆனால் வந்துட்டு புட்டின் எப்பயும் போல் முதுகை குத்திட்டார், அதாவது அந்த இதெல்லாம் சீஸ்ஃபயர்லாம் மதிக்கலை அப்படின்ட்டு அக்ரவேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி மேலே தவறு இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. இந்த மொத்த இதுவும் அவர் மேலே தவறு, அதை இனிஷியேட் பண்ணது அவர் தான். அதே சமயத்தில் ட்ரம்ப்பு ஜேடி வேன்ஸ் பண்ணதும் ரொம்பவே ஒரு அநாகரிகமாக தான் இருந்துச்சு. தங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, அவங்க அவரும் இன்னொரு நாட்டுடைய பிரசிடெண்ட்டுங்க, அவர் இங்கே வந்தபோது ட்ரம்ப்பு இது வேறு எந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சிரிச்சு அப்படியா, டிஃப்ரென்சஸ் இருக்குங்க, அதை அவங்க உள்ள 4 செவத்துக்குள்ளே பேசியிருக்கணும், மொத்த ப்ரெஸ் முன்னாடி இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ வந்த கெஸ்ட்டை வந்துட்டு அவர் என்ன இரிட்டேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்னென்னா பேசியிருக்கலாம். இன்னொன்று வந்தவரை இல்லை கிளம்பு அப்படின்னு ஒயிட் ஹவுஸை விட்டே துரத்தி விட்டதும் ரொம்ப அநாகரிகமாக தான் தோணுது. ஸோ இவர் ட்ரம்பை பொறுத்தவரை அவரை ஹேண்டில் பண்ண விதம் ஜெலன்ஸ்கியும் ரொம்பவே தவறு செஞ்சார். உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க கீர் ஸ்டார்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடான ஒரு, ரொம்ப இப்படி தான் பண்ணணும் அப்படின்றவர். ஆனால் அவர் ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்ணணுன்ன உடனே டக்குன்னு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து கீர் ஸ்டார்மர் வந்துட்டு, இதை பாருங்க, கிங் சார்ல்ஸ் கொடுத்த லெட்டர், உங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு ஸ்டேட் விசிட்டுக்கு அப்படின்றாரு, எல்லாம் ப்ரெஸ் முன்னாடி. அது இல்லாமல் இது அன்பிரசிடென்டட், இது வரைக்கும் நடந்ததே இல்லை, 2 ஸ்டேட் விசிட்டு. ஏன்னா 2019 குயின் எலிசபெத் அவர்கள் இருந்தப்போ இவருக்கு ஸ்டேட் விசிட்டுக்கு போனார் ட்ரம்ப்பு. ஸோ இது 2வது முறைன்னு. ஸோ இவர் அப்படியே ஃப்ளாட்டர் ஆகிட்டார். நம்ம இவர் ட்ரம்ப் சந்தோஷத்தில் கண்டிப்பாங்க அக்செப்டடுங்க நான் வரேங்கன்னு. ஸோ ட்ரம்ப்பை மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது இவங்களும் கொஞ்சம் இதாக இருக்கணும். அப்போ கீர் ஸ்டார்மர் மாதிரி ஆளே, அவருக்கு வந்து யூஎஸ்னால பெரிய உதவி ஆக வேண்டியதில்லை, அவரே கொஞ்சம் இறங்கி பண்ணும்போது இவர் ஜெலன்ஸ்கி வந்துட்டு எவ்வளோ இது வந்துட்டு யூஎஸ் சப்போர்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு உக்ரைன் வார். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப ரிஜிடாக ஒரு மாதிரி ரஃப்பாக பேசுனதும் தப்புன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் கண்டிப்பாக ட்ரம்ப்பும் ஜேடி வேன்ஸும் பண்ணது ரொம்பவே தவறு. அவங்க வீட்டில் கூப்பிட்டுட்டு துரத்தி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இப்போ இது இன்டர்நேஷ்னல் ரியாக்ஷன், மொத்த யூரோப்பும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி ட்ரம்ப்பு பண்ணது தவறு, நாங்கள் உக்ரைன் பின்னாடி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்துட்டு மேலும் பிளவுபடுத்தி உள்ளது யூரோப்பையும் அமெரிக்காவையும். 1949 பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ மாதிரி சைன் ஆகும்போது யூஎஸ் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க யூரோப்புக்கு, நாங்கள் இருக்கிறோம் கூடன்னு, உங்களை யாராவது அட்டாக் பண்ணால் நாங்கள் வந்துடுவோம், அது அட்டாக் ஆன் அமெரிக்கான்னு. ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ஓப்பனாக சண்டை வந்துட்டு
யூரோப்பை ஐசோலேட் பண்ணி அமெரிக்கா இந்த ரிலேஷனே உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஜெலன்ஸ்கி, அதற்கு அப்புறம் வந்து ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அங்கேருந்து வெளியில் வந்த உடனே நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்பாலஜைஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் 2 சைடுக்குமே இது இழப்பு, இதை வந்து நான் அந்த மாதிரி பப்ளிக்காக நடந்திருக்கக்கூடாது அப்படின்னும் ஃபீல் பண்ணார். ஸோ எது எப்படியோ இந்த முக்கியமான ஒரு மீட்டிங் வந்துட்டு உடஞ்சிருச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஜெலன்ஸ்கி சைன் பண்ணுறதுக்கு இருந்தார் இந்த மினரல்ஸு, ஸோ அதுவும் சைன் ஆகலை. என்னை பொறுத்தவரை வந்துட்டு இந்த மாதிரி வாரில் இருக்கும்போது இந்த ப்ரெஷரில் இந்த மாதிரி ரேர் அர்த்து இது மினரல்ஸ் டீல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. அது ப்ரெஷரில் சைன் பண்ணால் காலத்துக்கும் உக்ரைன்லேருந்து யூஎஸ்க்கு போய்கிட்டு இருந்திருக்கும் இந்த மினரல்ஸ்லாம். ஸோ அது வந்து சைன் ஆகாதது நல்ல விஷயம். இந்த மொத்த இதையும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி போச்சுன்னா, உக்ரைனுடைய அம்பாசிடர் ஒக்சானா அவங்க சைடில் இருந்தாங்க, யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் அவங்கள கவர் பண்ணியிருந்தாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை போக போக ஒரு கட்டத்தில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே அந்த கவலையை தெரிவித்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை. சரி, இதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறது யார்? கண்டிப்பாக விளாடிமிர் புட்டின் தான். அவர் அநேகமாக ஓட்கா குடிச்சிட்டு ஒரே டான்ஸ் போட்டிருந்திருப்பார். ஏன்னா இவங்க பிரிஞ்சாதான் அவருக்கு நல்லது. சரி, என்னை பொறுத்தவரை இது வந்துட்டு கண்டிப்பாக ட்ரம்ப் மீதும் தவறு, ஜெலன்ஸ்கி மீதும் தவறு. இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? யார் தப்பு பண்ணா? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.